எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் கிளீனிங் ஒர்க்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பீரோ தான். ஸோ வந்து saree எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கட்டுறனால எடுக்கும் போது கசங்கி கசங்கி போயிடுது. அதை திரும்ப நம்ம வந்து மடித்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாள் ஒதுக்குனா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சுடிதார் ரேக்கு அண்டு saree ரேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ பீரோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் கிளீனிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. என்னோடய ரொட்டீன் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாள் போட்டிருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் துணி மடித்தா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து போயிடும்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையோ என்னமோ தெரில. நான் பீரோ க்ளீன் பண்ணி பல வாரம் ஆச்சு, பல மாதம் ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். எனக்கு பெரிய ஒர்க் எதுவும் இல்லாதனால. ஸோ நீங்கள் வந்து என்ன ஒர்க் வந்து பொங்கல் வேலைக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ பீரோவோட அந்த saree ரேக் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு. ரொம்ப வந்து சூப்பராக வந்து நம்ம நியூ இயரும் வரப்போகுது, பொங்கலும் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உடம்பு தான் வந்து நமக்கு வந்து வீணாக போகும். ஏன்னா இருந்த அந்த சாப்பாடு ஃபுட்டெல்லாம் இப்போ நமக்கு கிடையாது. அதனால் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வீக் ஆயிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறது தான் நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ட்ரெஸ், அதாவது நம்ம போடாமல் வந்து வேஸ்ட்டாக நம்ம இடத்த அடைச்சிட்ருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அதையும் வந்து ஒரு கட்டைப்பையில் எடுத்து வச்சுட்டேன். பாத்திரக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போட்டோம் அப்படின்னா ஒரு ரூ. 20 ரூ. 25 கிடைக்கும். சரி, ஓகே, அதையும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து சுடிதாரோட வச்சுருக்க பீரோ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த லெகின்ஸ் வந்ததுனால டாப்ஸும் தனித்தனியாக எடுக்க எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து இந்த நார்மல் காட்டன் சுடிதார்லாம் எடுத்து போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பே வராத மாதிரி இருக்குது. இனிமேல் கொஞ்சம் காட்டன் சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் ஷால் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிளிப்பு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் ஒரு ரேக்கை வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அதில் கண்ணாடி வளையல் நிறைய வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பொங்கல் வேலையை நிறைய வந்து ஒரே நேரத்தில் செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, வீட்டையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹாப்பி சண்டே.